ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஃபெப்ரவரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாம் ஏவாள் தொடங்கி அப்படி ஒவ்வொரு வாரமும் கடைசியாக நம்ம மோசஸுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துனோமோ இன்னைக்கு நம்ம த ஸ்டோரி கண்டினியூஸ் வித் ஜோஷுவா. ஓகே, உங்களுடைய பைபிள் எடுத்து சொல்லலாம். இது தேவனுடைய வார்த்தை, இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் திருமணத்தை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்ப கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சானா முதலாவது யார் மாறணும்? ஆமா, இன்னைக்கு ரொம்ப பேர் எதிர்பார்ப்பாங்க, ஐயோ என் புருஷன் மாற மாட்டானா, என் மனைவி மாற மாட்டானா, என் பொண்டாட்டி மாறாதா, என் மாமனார் மாற மாட்டாங்களா? We live in a world which always try to expects constantly. ஆனா ஆண்டவருடைய ஆசை முதல் முறையாக நீ மாறணும். யூ நீட் டு சேஞ்ச். நீ எவ்வளவு மாறுறியோ அவ்வளவாக ஆண்டவர் மற்ற மக்களை மாற்றுவார். ஆமென். அப்ப இன்றைக்கு நாம் இந்த யோசுவா, இன்ஃபேக்ட் பழைய ஏற்பாடுல ஜோஷுவா என்கிற ஹீப்ரு வார்த்தை கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஜீசஸ். சோ இயேசுவுக்கு இன்னொரு பெயர் பழைய ஏற்பாடுல எபிரேயர் பெயர் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இட் மீன்ஸ் ஜோஷுவா. இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சார். There were so many blessed things that God did through Joshua. மோசே 120 ஆண்டுகள், Moses was 120 years he lived, and in that 120 years he also ensured that he trained many people. and அதுல பயிற்சி எடுத்துல ஒரு நபர் யாரு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேர் தான் ஜோஷுவா. சொல்லுங்க ஜோஷுவா. அப்ப இந்த ஜோஷுவாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. மோசே மரிச்ச உடனேயே ஒரு பெரிய ஒரு பயம். யாருக்கு? யோசுவா. யோசுவா 80-year-old man taking leadership. sometime ஒரு சில ஜனங்க சொல்லுவாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இதை சாதிக்க முடியாது. அப்ப நான் சொல்லுவேன், பைபிள்ல ஜோஷுவா 80 வயசு ஆகும்போது அவன் தலைவனா மாறினா. KFC அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான பிராண்ட், கர்னல் சாண்டர்ஸ், அவருடைய ஏறக்குறைய 73வது வயசுல தான் ஒரு பெரிய பாப்புலர் பிசினஸ் மேனா ஆனாங்க. So age does not define your success. உன் வயசு நீ எந்த அளவுக்கு நீ மேல போகவே அது தீர்மானம் பண்ணாது. அப்ப இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில அவனுடைய தலைவன் மோசே செத்த உடனே the moment மோசே died there was a fear. இப்போ இவ்வளவு நாளா அவன் ஜனங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஜனங்க ஏன் மதிச்சாங்கன்னா மோசேனால யோசுவா மதிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில கூட சீஷர்களை ஜனங்க ஏன் மதிச்சாங்கன்னா இயேசுவோடு இருந்ததுனால தான். இயேசு செத்த உடனேயே the moment the leader dies the fear grips over the disciples. மோசே செத்த உடனேயே யோசுவாவுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். ஆனா அந்த பயத்தின் மத்தியிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசே கூட இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன். It was a promise that God gave to Joshua, just like how I was with Moses. அப்ப இந்த ஜோஷுவா இவனுடைய வாழ்க்கையில அவன லீடர்ஷிப்ல ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷம் ட்ரைனிங், 40 years. சம்டைம் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரைனிங் எடுத்தவங்க லீடர்ஷிப் எடுத்துருவாங்க. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா தீமோத்தேயு 18 வருஷம் 18 years he was trained to be a leader. இங்க யோசுவாவுடைய வாழ்க்கை 40 வருஷம் அவன் பயிற்சி எடுக்கிறான். 40 years of training. அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் பொறுப்பே கொடுக்குறாங்க லீடர்ஷிப். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்த ஒரு நபருக்கு ஒரு பயம். அப்ப இந்த லீடர்ஷிப் கிடைச்ச உடனேயே இவ்வளவு ஜனங்க நடத்துனாங்க. சம்டைம் நான் யோசிப்பேன், இந்த 200 பேர் நடத்துறதே ஒரு பெரிய ஒரு டென்ஷனான ஒரு வேலை. ஆனா அங்க ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல, more than 20 lakh people Joshua had to lead. அப்படிப்பட்ட நிலைமையில ஜோஷுவாவுக்கு அநேக பாடங்களை ஆண்டவர் கத்து கொடுக்குறாங்க. There are so many lessons God gives it. யோசுவா அப்படி சொன்ன உடனேயே நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு 2 முக்கியமான ஒரு கதை. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசுவா அவனுடைய ஜனங்கள்லாம் சேர்ந்து எரிகோ கோட்டையெல்லாம் சுத்தி போனாங்க. சுத்தி போன உடனேயே ஆண்டவர் எரிகோனுடைய அந்த மதில்களை அந்த செவரை உடைச்சு கீழே கொண்டு வந்தாரு. The biggest story of Joshua is Joshua walked and all the walls came down. And the second biggest story is Joshua சொன்ன உடனேயே அந்த சூரியன் நின்றது. The moment Joshua said sun stand still, I had the privilege of going to that place. எங்க யோசுவா சொன்னாரோ அந்த இடத்துக்கு போக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் பார்த்தேன் அந்த இடத்துல. நானுங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு விக்டோரியஸான ஒரு ஆளுங்க. Turn your Bibles with me to Joshua chapter 6 verse 27. யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க,
அவனுடைய கீர்த்தி, அவனுடைய சக்சஸ் ஸ்டோரிய உலகம் ஃபுல்லா பேச ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய பெரிய ஒரு ஆசையை பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய உலகம் கேட்கணும். அலெக்சாண்டர் தி கிரேட் 17 வயசுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, உலகத்தையே பிடிக்கணும். If you want to do something big, you need to sacrifice. நீ பெரிய விஷயங்களை செய்யணும்னு சொன்னா தியாகம் மிக அவசியம். Laziness without sacrifice nothing can be achieved. உனக்கு சோம்பேறித்தனம் வச்சுக்கிட்டு தியாகம் பண்ண முடியாது. அப்ப நீ வாழ்க்கையில அடுத்த படி போகணும்னு சொன்னா யோசுவா மாதிரி, if you want to really move like Joshua, Bible says God ensured his success story was spread everywhere. அவனுடைய வெற்றி குறித்து அநேக மக்கள் பேசினாங்களாம். இன்றைக்கு இந்த காலைவேளை நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை எப்படி உயர்த்துவார்னா மற்ற மக்கள் பேசும்படியான ஒரு உயரம் கொடுப்பாரு. அதான் அவருடைய ஆசையே. His biggest desire is to see. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசையில வெற்றி நடந்தது very important. There are 4 things I'm going to be speaking on. Number 1, be careful of your past victory. உனக்கு கிடைச்ச சக்சஸ் ஸ்டோரிய, அதுவும் நான் அந்த காலத்துல இப்படி இருந்தேன், சம்டைம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒரு சில மக்கள் அந்த காலத்தை பத்தி பேசுவாங்க. அந்த காலத்துல பைபிள் படிச்சேன், நான் அந்த காலத்துல உபவாசம் பண்ணேன், நான் அந்த காலத்தை சர்ச்சை கிளீனிங் பண்ணேன், நான் அந்த காலத்துல செஞ்சதுதான் இப்ப ஆசீர்வாதம். இப்ப நீ சோம்பேறித்தனமா இருந்தேன்னு சொன்னா எது கிடைக்காது. சோ உன்னுடைய சென்ற வாழ்க்கையில போன அநேக நாட்களுக்கு பிறகு நடந்த அநேக விஷயங்கள்ல don't hang on to your past victories. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சக்சஸ்ஃபுல் ஆயிட்ட, ஓகே. அப்ப 6 அதிகாரம் முடியற நேரத்துல வசனம் சொல்லுது, Joshua was a successful man. கரெக்ட்டுங்களா? இப்ப 7 அதிகாரம் ஆரம்பிக்கிற நேரத்துல எப்படி ஆரம்பிக்கணும்? நீங்க எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு படம் எடுத்த உடனே அந்த படத்துல பாத்தீங்கன்னா, பொதுவாவே இந்த சவுத் இந்தியன் படத்துல பாத்தீங்கன்னா 2 வீடு காமிப்பாங்க. ஒரு வீட்டுல பொண்ணு இருக்கும், இன்னொரு வீட்டுல பையன் பொண்ணை பார்ப்பான், பொண்ணு பையனை பார்க்கும். இதேதான் கதை. அப்புறம் அந்த குடும்பத்துக்கு பார்த்தா இவங்கள ஆகாது, இந்த குடும்பத்தை பார்த்தா அந்த குடும்பத்துக்கு ஆகாது. இவன் அவனை திட்டுவான், இவன் அவனை திட்டுவான். அப்புறம் அப்படி இப்படி கல்யாண நேரத்துல எவனோ ஒருத்தன் வருவான், வில்லன் பண்ணுவான், சண்டை போடுவான். கடைசியா கல்யாணம் ஆகி முடிச்சு குழந்தை பிறந்த உடனே 2 குடும்பமும் அப்புறம் இதான ஸ்டோரி. பெரும்பாலான கதையில தான் கதை. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில 6 அதிகாரம் 27 வசனம் சொல்லுது, Joshua was a successful man. So naturally chapter 7 should speak about more victories. 6 அதிகாரம் 27 வசனத்துல அவ்வளவு கீர்த்தி விக்டரி ஆனவனுக்கு 7th chapterல something has happened. 7 அதிகாரம் 1 வசனம். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. 6:27 நடந்த விஷயம், but 7th chapter something happened. Let's go on to read this together. சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தின் இடத்திலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்தை சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கார்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானத்திலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டாயிற்று. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கடவுளுக்கு விரோதமா துரோகம் பண்ணாங்க. Bible says Israel acted unfaithful. It is very important that God wants you to be always remain faithful. விசுவாசம் உள்ளவர்கள். அப்ப இஸ்ரவேல் மக்கள் போன அதிகாரத்துல பெரிய ஒரு விக்டரி. போன அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சண்டைக்கு போறான். இப்ப பொதுவாகவே சண்டைக்கு போனா என்ன எடுத்துட்டு போவீங்க நீங்க? நம்ம வீட்டுல பொம்பளைங்களா சண்டைக்கு போனாங்கன்னா புருஷன் எப்படி அடிப்பாங்க? அங்கேருந்து அடிக்க முடியாது டைரக்டா. யார புருஷன் அடிக்க முடியுமா? அடிச்சா பண்ணுவான், திருப்பியாம கொடுப்பான். அந்த கோவத்தை எதிர காமிப்பாங்கன்னா கிச்சன்ல டடார்னு போடுவாங்க. போட்ட உடனேயே நம்மளுக்கு புரியும், அம்மா இப்போ ஃப்ரிட்ஜ் மாதிரி இல்ல, எது மாதிரி இருக்கிறாங்க, இப்போ அவன் மாதிரி இருக்கிறாங்க. சத்தம், ஓஹோ இப்போ ஹைப்பர் மோட்ல இருக்குதாங்க. இப்ப புருஷனுக்கு ஃபுல் ரெடி. இப்ப வாயை மூடி இருந்தா அவனுக்கு மரியாதை. சோ இப்படி ஒரு புருஷன் ஒரு மனைவி அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அநேக விஷயங்கள் நடக்குவாங்க. அப்ப இங்க விசுவாசம் உள்ளவர்களாக இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டாங்க. They forgot to be faithful to God. So 6th chapterல there was a victory. எப்படிப்பட்ட விக்டரின்னு சொன்னா ஒரு சண்டை. அந்த சண்டையில அவங்க எதுவுமே கொண்டு போகல. ஆண்டவர் சொன்னாரு, all I want you to do is your victory is just by simply walking. நீ just பைபிள் சொல்லுதாங்க அவங்க சும்மா 7 நாள் சும்மா நடந்தாங்களாம். இப்படி சும்மா நடந்தவங்களுக்கு ஆண்டவர் சும்மாவே வெற்றி கொடுத்தாருங்க. They just simply walked
and became victorious. They were simply walking and they got something as blessings. அப்ப இந்த எரிகோல அவங்க வெற்றியை பார்த்த உடனேயே அடுத்த அதிகாரத்துல யோசிச்சு பாருங்க, இந்தியா இருக்கு, இந்தியா மேப். அந்த இந்தியா மேப்ல let's say first you come to Chennai or Tamil Nadu, then you come to Karnataka. அதே மாதிரி தான் அந்த Canaan and the land, it's a country. அந்த கண்ட்ரியில ரொம்ப districts இருந்துச்சு. More than you know the districts of Israel, I would say you should memorize your own districts. முடிஞ்சா ஒரு கர்நாடகா மேப்பை வாங்கி வீட்டில் வச்சு pray for கர்நாடகா போடு. ஸோ அந்த கதையில பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி கர்நாடகால டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குதோ, Canaan is a big country. அந்த கண்ட்ரியில there are so many parts. அதுல ஒரு ஊரு பேர் தான் எரிகோ. என்ன ஊருங்க? So these fellows, all the Israelites were very happy. அவங்க வராங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த எரிகோ உனக்கு தர போறேன். எரிகோ கோட்டை வருகின்றதே, எரிகோ கோட்டை. அப்படி என்ன பண்றாங்க? ஃபுல் கேங்கா போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சண்டைக்கு நீ எதுவுமே பண்ணக்கூடாது. All I want you to just walk. சரி, ஓகே. சம்டைம் ஆண்டவர் உனக்கு ஒரு சில காலத்தை எப்படி சொல்லுவாருன்னா, உன் மைண்டுக்கு புரியாத விஷயம் அதை செய்ய சொல்லுவார். அதை நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, என் மனசு ஒரு பெரிய ஒரு ஆசை, வெங்கடேஸ்வர டென்ட்ல நம்ம சர்ச் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அப்ப ஆண்டவர் என் மனசுல அங்க பேசினாரு, நீ டெய்லி போய் ப்ரேயர் பண்ணு. நான் டெய்லி ஆரம்பிச்சேன், டெய்லி வெங்கடேஸ்வர டென்ட் ஃபுல் ரவுண்ட். ஆண்டவரே, அப்பா இந்த டென்ட்டை அப்பா தூக்கி சர்ச்சா மாத்தின ஆண்டவரே, சர்ச்சா மாத்தலாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஆண்டவர் என் மனசுல பேசுறாரு, போய் ஓனர் கிட்ட பேசு. அதே ஆண்டவர் என்ன பேசுகிறீங்க, டென்ட் எங்க, நான் எங்க, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. நமக்கு தான் என்ன இல்ல, sometimes you pray for something so big and when it comes you have no faith for that. ஆண்டவர் சொன்னாரு, இப்போ பேசு. நான் பேசவே இல்லை. அடுத்த வாரம் பார்த்தா டென்ட் மூடிட்டானுங்க, உடைஞ்சிருச்சு. அப்புறம் மெசேஜ் போட்டு கேட்டா அவன் என் ஃப்ரெண்டுடைய சொந்தக்காரன் தான் அந்த டென்ட்டுக்காரன். Yes rah, it was available rah. Ada gora. Sometimes God wants you to do something that you've been praying for, so big thing. When it comes you lack faith. உனக்கு ஒரு சில காலத்துல நீ பெருசா ஜாப் பண்ணிருப்ப, அது ஒரு கரெக்டா கிடைக்கிற நேரம் வரும், அந்த நேரத்துல விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா போயிடும். That's why you should mix your prayer with faith. உன்னுடைய ஜெபங்கள் விசுவாசத்தோடு கலந்திருக்கணும். அப்பதான் வாக்குத்தத்தங்களா மாறும். Your prayer when mixes with faith, it becomes promise. Prayer plus faith equals promises. ஜெபம் மற்றும் விசுவாசம் ஈக்குவல்ஸ் வாக்குத்தத்தம். அப்படி உன்னுடைய ஒரு லிஸ்ட போடு. உனக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பெரிய, you need to pray some big prayers in the night times. நீ நைட் தூங்கும் போது பெரிய பிரேயர் பண்ணணும். காலைல ஏஞ்ச உடனேயே you should pray some big prayers in the morning. எங்க பாஸ்டர் காலைல ஏஞ்ச உடனேயே என் கையை ஃபர்ஸ்ட் எங்க போகும்? I always have a big prayer in the morning. Every morning this is my prayer. I will pray like this. ஆண்டவரே, இந்த உலகத்துல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, and don't leave me and go. I want to be part of the big plan. I always pray. ஒவ்வொரு நாள் காலை, ஆண்டவரே, Lord, you're going to do something very big, I know for today, and I want to be part of the big plan. அப்ப இந்த யோசுவாவுக்கு ஒரு பெரிய விக்டரி. அந்த விக்டரி ஆன உடனே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம். கேனன் என்கிற ஊர்ல, பெரிய தேசத்துல ஒரு ஊரை பிடிச்சிட்டான். எந்த ஊரு சொல்லுங்க? எரிகோ. அந்த எரிகோ வந்துட்டு ஒரு டஃபஸ்ட் கிரவுண்ட். அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சும்மா ஜெயிண்ட் மாதிரி. அதை நடக்கிறவன் பார்த்தா சும்மா விட்டாங்க, காலி கிரேட் தாலி மாதிரி. ஆமா, அச்சானா அப்படி இருக்கும். அவ்வளவு பெரிய ஹைட்டான ஒரு ஆள். எல்லாருமே அந்த ஊரையே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஊரையே ஆண்டவர் யோசுவா வச்சு பிடிக்க வச்சார். நம்ம ஆண்டவர் யாருன்னு சொன்னா, நீ பார்க்கிறதுக்கு பொடியனா இருக்கலாம், ஆனா இந்த பொடியன்களை ஆண்டவர் பெரிய பெரிய ஜெயண்ட்டுகளை உடைக்கிறதுக்காக பயன்படுத்துவார். அப்போ ஆண்டவருடைய பெரிய ஆசை, God wants to use the little ones to deal the giants. சிறு பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் பராக்கிரமசாலியான காரியங்களை செய்வார். உனக்கு இருக்கிற சின்ன விசுவாசம் போதும், உனக்கு இருக்கிற சின்ன பணம் போதும், உனக்கு இருக்கிற சின்ன ஆசீர்வாதம். Your smallest thing can become the biggest impact, my friend. உனக்கு இருக்கிற சின்ன விஷயங்களை ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். இப்போ நம்ம என்ன பண்ணாரு, போயிட்டு பிடிச்சார். எந்த ஊரை சொல்லுங்க? எரிகோ. இப்போ there is a natural tendency, எரிகோ முடிச்சோன்னு அடுத்த ஊர் எந்த ஊருங்க சொல்லுங்க? ஆய். இப்போ ஆய் பாத்தீங்கன்னா ரொம்ப சும்மா குட்டியான ஊர், KGF மாதிரி. இப்போ எரிகோ பிடிச்ச உடனே there is a natural tendency, பெரிய ஊரே பிடிச்சிட்டோம், இது சின்ன ஊர் தானே. You should be very careful of your victories. உனக்கு கிடைச்ச வெற்றி உள்ள வாழ்க்கை. இப்போ நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொன்னா, the moment you enter success, you are also entering into pride. உனக்கு எப்பப்பெல்லாம் வெற்றி வருதோ,
வெற்றியோடு சேர்ந்து என்ன வரும்? I've been battling this since almost a month. I've been praying to God. ஆண்டவரே, என் வாழ்க்கையில வெற்றி போயிட்டு இருக்கு, அது கூட சேர்ந்து ரொம்ப மைல்டா எனக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிருக்கேன், மனைவி கிட்ட சொல்லிருக்கேன், please pray for me, all people around me, please, I know I am going through this issue of pride. You should know your problem. போன வாரம் சொன்னா தெரியுமா, உன் பிரச்சனை உனக்கு தெரியும். உன் பிரச்சனை உனக்கு தெரியலன்னு சொன்னா டேஞ்சர். ஆண்டவரே, நான் சக்சஸ் ஆயிட்டே இருக்கிறேன், என் கூட சேர்ந்து ஒட்டிக்கிட்டு ஒரு பெருமை வந்துகிட்டே இருக்குது. அப்ப ரொம்ப சைலண்டா வந்துட்டு இருக்கு. Lord, very silently I am entering into a pride zone. I am battling and crying, Lord, forgive me, Lord, forgive me. It's everyday prayer. அப்ப அன்னைக்கு அந்த யோசுவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி முடிச்ச உடனே அடுத்த ஊருக்கு போறான். அந்த ஊர் பேரை சொல்லுங்க, ஆய். இப்ப அந்த ஆய் போன உடனே you see the next story. The story is he knows it. He knows he can win this battle. Sometimes never calculate God's style of working. அதாவது தேவன் ஒரு விஷயமா உனக்கு இப்படி செஞ்சிருப்பார்னா அடுத்த முறை வித்தியாசமா செய்வார். அதே மாதிரி செய்ய மாட்டார். அப்ப இங்க யோசுவனுடைய வாழ்க்கையில அவன் அடுத்த ஊருக்கு போறான். அந்த ஊருக்கு பேர் சொல்லுங்க, ஹாய். அப்படி அந்த ஊருக்கு போன உடனே இவர் ஹாயா போய் பிடிச்சிடலாம். அதுக்கு ஒருத்தன் சொல்றான். அதே பாருங்க, நீங்க அடுத்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. I want you to turn to chapter 7 verse 3 படிக்கலாமா? யோசுவனிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியாய் அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்த வேண்டாதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். எல்லாரும் போக தேவையில்லப்பா, இப்பதானே பெரிய விக்டரி ஆச்சு இல்ல. இதெல்லாம் ஒரு சம்டைம் சொல்லுவாங்க ஜனங்கள்ல, என்ன பெரிய பிஸ்தாவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்ன பெரிய ரவுடியா. அப்போ பெரிய ஒரு சவாலை எதிர்த்த இந்த ஊருக்கு போன உடனேயே இவன் சொல்றான், யாரும் போக தேவையில்லப்பா, ஜஸ்ட் 3000 பேர் போனா போதும். நம்ம ஆளுங்க என்ன பண்றான், யோசுவா, சரிடா போடா. 3000 பேர் அந்த ஊருக்கு போறானுங்க. போய் முடிச்ச உடனே வசனம் சொல்லுது, அந்த இடத்துல தோல்வி. இப்ப தோல்வி ஆன உடனேயே யோசுவா பண்ண முதல் வேலையே அவன் துணியை கிழிக்கிறான். பைபிள் எப்பப்பெல்லாம் துணியை கிழிக்கிறாங்களோ, it means they are the deepest pain. Whenever you see in the Bible someone tears their cloth, it means deepest pain. யோசுவா கிழிக்கிறான். அவன் துணியை கிழிச்சு சொல்றான், என்னாச்சு, வாய், எப்படிப்பா இது? இப்பதானே போன அதிகாரத்துல தானே எவ்வளவு பெரிய விக்டரி கொடுத்தீங்க, போயும் இந்த ஹாய் இந்த ஊர்ல போய் நாங்க தோத்துட்டோமே. வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா யோசுவாவுக்கு புரியவே இல்லை. சம்டைம் you need to introspect your loss. நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அடி மேல அடி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா you need to pause. அடிமால ஏன்பா எனக்கு அடிமால எது செஞ்சாலும் அடி வாங்கிட்டே இருக்குன்னு சொன்னா நீ கத்துக்கணும் கண்ணா, நீ நிறுத்தணும். ஒரு இடத்துல ஒரு பாஸ் பண்ணி you need to reflect back. ஏன் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்காங்க? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யோசுவாவுக்கு தோல்வி வந்த உடனே அவன் பாஸ் பண்ணி துணியை கிழிச்சு அழுகுறான். ஏன்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல உன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், நான் செய்யக்கூடாது சொன்ன அந்த வேலை செஞ்சுட்டான். அந்த பொருள் அவன் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த நாள் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுப்பா, ஒவ்வொரு கோத்திரமா வருது, ஒவ்வொரு ட்ரைபா வருது. கேட்கறான், என்னாச்சு? அதுல ஒருத்தன் சொல்றான், யாரு அவர் பேர் எதுங்க சொல்லுங்க, ஆக்கான். மக்கானா இல்ல, ஆக்கான். அந்த ஆக்கான் அவன் என்ன பண்றான், அவன் சொல்றான், ஐயோ நான் தேவனுக்கு விரோதம் நான் பாவம் பண்ணிட்டேன். He accepts. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, I am very very sorry, but they continue to do the same thing. Sorry is just not enough. Sorry can never be a reason to hide behind what you're doing to do. Sorry is different from repentance. Metanoia அப்படி அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை, it means நான் முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிற. Some people feel sorry about things. Sorry is just not enough. ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பனால மன்னிப்பு கேட்கறதுனால இது தப்பு இல்லை. ஆனா மன்னிப்பு கேட்ட பின்னால கூட திருப்பி அதே செஞ்சுக்கிட்டு நீ சாரி கேட்கறது. டோன்ட் மேக் சாரி a simple word. சம்டைம்ஸ் ஜனங்க பாத்தீங்களா சும்மாவே சாரி சொல்லுவாங்க. I tell people, make it precious. நீ யாருக்குமே உன்னுடைய சாரியை சும்மா சொல்லக்கூடாது. You should feel it. அப்ப இந்த ஆக்கான் சொல்றான், அந்த பொருளை பார்த்தேன், என் மனசுல ஆசை வந்துச்சு, அதை எடுத்து நான் ஒளிச்சு வச்சேன். Be careful of what you see and what you keep. It has consequences, my dear friends. These products, some things you need to be very careful of whom you are associating, what you are keeping. அதாவது நீ யார்கிட்ட பழகுற, எந்த பொருளை வச்சுக்கிற, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த வழியா அந்த பணங்கள் வந்துச்சு, you should be very careful. எல்லா விதத்திலும் வரக்கூடிய பணங்கள் ஆசீர்வாதம் இல்லங்க. சம்டைம்ஸ் ஜனங்க திருடுவாங்க, திருட்டு வந்து கொடுப்பாங்க, அது பாவம், அதுல ஆசீர்வாதம் இல்ல. லஞ்சங்களை வாங்கி வந்துட்டு என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், அது பாவம், அது ஆசீர்வாதம் இல்லங்க. அப்ப ஆக்கான் பாத்தீங்கன்னு சொன்னா
அவன் ஆசைப்பட்டான். தேவன் எது வேண்டான்னு சொன்னாரோ, what God said no, he said yes, and you are in trouble. அப்போ number 1, be careful of your victory. Number 2, be careful of what you see and what you keep. Third one, be careful, God will expose you. Sometimes ஜனங்க என்ன பண்ணுவாங்க, மறைச்சு வைப்பாங்க, யாருக்குமே தெரியக்கூடாது. அதுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சர்ச் முடிச்ச உடனே ஆண்டவர் என் மனசுல பேசினார், இந்த வீட்டுக்கு நீ போகணும். சர்ச் முடிச்ச உடனே அப்போ நான் வண்டி எடுத்து நான் போன உடனே என்னை பார்த்த உடனேயே அங்கே 2-3 குடும்பங்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் கிச்சனுக்கு ஓடுறான், ஒருத்தன் இங்கே ஓடுறான். நான் சொன்னேன், வாங்க கண்ணா, should be very very careful because God will expose. ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நீ யோசி, நீ எவ்வளவுதான் நீ என்னத்தான் உழைச்சி பண்ணாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. சம்டைம் நீ நினைப்ப யாருக்குமே தெரியாது. இந்த நாயை பார்த்துருக்கீங்களா? நாய் என்ன பண்ண சொன்னா, பெட்டு கிட்ட போயிட்டு அந்த பெட்டுக்குள்ள தலையை விட்டுரும், பால் மாத்திரம் வெளியில இருக்கும். நாய்க்கு நினைக்குது என்ன யாருமே, ஆனா உலகம் பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்றான்னா, யாருக்குமே தெரியாது, இது யாருக்குமே சொல்ல வேண்டாம், ரகசியமா வச்சுக்கலாம். ஆனா நீ எவ்வளவு ரகசியமா வச்சாலும் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுதலின் ஆண்டவர். He exposes things. சம்டைம் நான் ஒரு சில காரியங்களை மக்கள் ரகசியமா பண்ணும்போது என் கண்ணில் படம், என் காதை நான் கேட்பேன், ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பேன் நான். ஜனங்க சொல்லுவாங்க, இவருக்கு ஒண்ணுமே, இவரை ஈஸியா ஏமாத்திரலாம். I choose to do that, my friend. I can always go hard against people when they hide. I choose to be silent. It's easy to expose. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நீ செய்த பாவங்கள், ஒளிச்சு செஞ்ச பாவங்களை ஆண்டவர் வெளிப்படையாக கொண்டு வருவார். Be careful of your past victory. Be careful of what you see. நீ எதை பார்க்கிற, எதை வைக்கிற. மூணாவது, நீ எதெல்லாம், அதாவது what you do in private will become public. What shapes you in private will shape you in public. நீ தனியாக ரகசியமாக நீ என்ன செய்றியோ, those private momentums will shape your public behaviors. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, my private life is different from public life. ஸ்பெஷலா நம்ம சர்ச்சில் ஒரு சில யூத் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா 2 அக்கவுண்ட், 3 அக்கவுண்ட், 4 அக்கவுண்ட். they think இது யாருக்குமே தெரியாது. but the best joke is எல்லாருக்குமே தெரியும். social media is open to all. நீ பார்க்கலாம், உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்க்கறான். அது என்ன காமெடின்னு சொன்னா, ஒரு அக்கவுண்ட்ல சர்ச்சுக்கு இதெல்லாமே ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சி தான் அவங்க பார்க்கணும். இதுல இந்த மூஞ்சில பிரேஸ் லார்ட் மூஞ்சி, கிறிஸ்தவ பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் ஹோலி ஹோலி ஹோலி. இன்னொரு அக்கவுண்ட் இருக்கும், சைலண்ட் அக்கவுண்ட். அந்த அக்கவுண்ட்ல இப்படி ஆட்டம் அப்படி ஆட்டம். என் கண்ணில் மாட்டுச்சு 2-3 ரீசெண்டா கதைகளாம். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அமிச்சேன். நான் கேட்டேன், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கேட்கறாங்க, என் டீச்சர் ஏன் இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க, இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டேன் நான். ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க, மன திரும்பினா சரி. அப்போ ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னா ஒழுக்கமா இருக்கணும் எதிர்பார்க்கறது தானே. அப்போ நீ ஸ்பெஷலா ஆல் தோஸ் ஆர் இன் மினிஸ்ட்ரி, கேமரா, ஸ்டேஜ், மல்டிபிள் அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னா, யூ டோன்ட் பி இன் த மினிஸ்ட்ரி. ஐ எம் வெரி கிளியர். இட்ஸ் ஓகே. நீ மல்டிபிள் அக்கவுண்ட் வச்சுக்கிட்டு இங்க அட்டகாசம் பண்ணேன்னு சொன்னா, we don't want you to be in. choose one. ஒன்னு ஆண்டவருக்கா வாழு, இல்லையா சினிமா பாட்டுக்காடு. இது 2 ஆகாது. சோ ஊழியம் பண்ணக்கூடிய யாரெல்லாம் ஸ்பெஷலா நீங்கெல்லாம் இந்த கோல்டு கடைக்கு போனீங்கன்னா, கோல்டுக்கு அந்த கதை திறந்த உடனே ஒரு அழகான முகம் ஒன்று வரும். நீ வாங்குவியோ இல்லையோ, உன்னை பார்த்தோன்னே சிரிப்பாங்க, வெல்கம் சொல்லுவாங்க. ஜூஸ் குடிக்கிறீங்க, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் பிச்சைக்கார மூஞ்சி வாங்க போதுன்னு. பட் ஸ்டில் they choose. சர்ச்சுக்கு ஸ்பெஷலா ஸ்டேஜ் மேல ஊழியம் பண்ணக்கூடிய நீ எல்லாருமே you are like a reception face of the church. நீ சினிமா பாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நீ இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு சொன்னா, it shows about me and the church. You choose one. It's okay. You sit down in the church. I have no problem. நீ சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அங்க இங்கே உட்கார்ந்துகிட்டு பிள்ளைங்களுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு நீ பாட்டு பாடுறேன்னு சொன்னா, I have a problem. You decide. You choose. I have a problem. Number 1, be careful of your past victory. உன்னுடைய பழைய வெற்றிகளை கவனமா. Number 2, be careful of what you see. நீ என்ன பார்க்கறிய, என்ன வைக்கிற. Number 3, God will expose. நீ தனி ரகசியமா பண்ற விஷயங்களை ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணே தீர்ப்பார், ஓட முடியாது. Fourth one, be careful. Your sin has consequences. நீ செய்யக்கூடிய பாவங்களுக்கு மற்றவங்கள பழி சுமக்காது. நான் ஏன் பண்ணேன்னு சொன்னோம், என்னதுங்களா பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் பண்ணனா, அவங்களால தான் பண்ணாங்க. யாருனால பண்ணாங்களா? ப்ளீஸ் take ownership of your sin. ஆக்கான் took the ownership. ஆக்கான் செய்த பாவங்களை அவன் ஒத்துக்கிட்டான், சொன்னான் நான் தான் காரணம். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அவங்களுடைய பாவத்துக்கு யார் மேல பழி சுமக்கலாம்? ஏவாளை பிடிச்சி, ஏவாள் என்னம்மா பண்ண நீ? ஐயோ நான் பண்ணலங்க, இந்த பாம்பு இருக்குத அதுதான் வந்து என்ன பண்ணிச்சுங்க, என்ன சாப்பிட வச்சுது. ஏவாள் யார் மேல சொன்னாங்க? அப்புறம் வந்தாங்க யார்கிட்ட? நம்ம ஆள்கிட்ட வந்தாங்க. ஆதாம் ஆண்டவரே
இது நான் செய்யலப்பா, நீங்க தானே கொடுத்தீங்க இந்த பொண்ணு. யார் மேல பழி? இப்போ யார் மேல பழி? He wants to blame God. You gave this. I did not choose for it. I did not go. நம்ம ஆளுங்க இப்ப பார்க்க சுத்துறானுங்க. ஆதாமுக்கு ஆண்டவர் அமைச்சர் பார்க்கல. Says God, I did not go behind my date. You sent this date. இன்னைக்கு ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா ஆதாம் மாதிரி blame பண்றாங்க. My friend, நீ பண்ண பாவத்துக்கு until you take ownership, it is problem with your spiritual life. You cannot hide behind situations. நான் ஏன் செஞ்சேன்னா அவங்களால தான் பண்ண, அது பாவம் சொல்றேன் நான். You better know it, accept it, it's wrong. நீங்க சம்டைம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் வரான் வீட்டுக்குள்ள, ஒரு பிளேட்ல 5 கண்ணாடி கிளாஸ் வந்துகிட்டே இருப்பான். ஒருத்தன் அங்கேருந்து அச்சி பண்ணுவான், டக்கு நீங்க விழுதுரும். இவன் சொல்லுவான், ஞாயிற்றுமா விழுந்துச்சு, அவன் அச்சின்னு சொன்னான். டேய் அவன் அச்சிக்கும் புச்சிக்கும் நீ ஒழுங்கா புடிச்சிருக்கணும். You see that, my friend? Be careful, your sin has consequences. அதாவது உன்னுடைய பாவம், வசனம் சொல்லுது இல்லையா, உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும் என கவனியுங்கள். Your sin crouches at your door. அப்ப ஆக்கான் அவனுடைய வாழ்க்கையில அவன் செஞ்ச விஷயம், நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, நான் தாமா பண்ண தப்பு ஒத்துக்கிட்டான். வசனம் பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, தேவன் கோபம் கொண்டார். God became angry. அந்த கடைசி வசனம் பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாம். I want everyone to read this together. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கட்வியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகார் பள்ளத்தாக்கு எனப்படும். Then they erected over him a large heap of stone that stands to this day, and the Lord turned from the fierceness of his anger. அதிகாரம் ஆரம்பிக்கிற நேரத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் கோபமா இருக்கிறேன். அதிகாரம் முடியிற நேரத்தை சொல்றாரு, என் கோபத்துக்கு எல்லாம் தணிக்கப்பட்டேன். தெரியுமா? when people take ownership of sin, God forgives them. உன்னுடைய பாவத்தை நீ ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா தேவனுடைய கோபாக்கினைக்கு நீ ஆளாக மாட்டே. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே, நான் எது பண்ணாலும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும். நோ, ஒரு மனுஷனால, ஆக்கான்னால இஸ்ரவேல் மக்களை தோத்து போனாங்க. just by one person. உன்னால உன் குடும்பத்துக்கு கெடுதல் வேண்டாம், உன்னால உன் வேலைக்கு கெடுதல் வேண்டாம், உன்னால உன் ஃப்ரெண்ட்ஷிப் கெடுதல் வேண்டாம். because of you my friend, உன்னால வேண்டாம். அன்றைக்கு ஆக்கான் நிமித்தமாக, திருப்பி சொல்லிட்டேன், நான் வாரம் பிரசங்கத்தை நான் பிளான் பண்றது இல்லை, வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுறேன். we plan 1 year before. போன வாரம் மோசஸை பத்தி பேசுறேன், இந்த வாரம் யோசுவா, அடுத்த வாரம் யாரை பத்தி பேசுவேன் தேடி பார்த்துக்கோங்க பைபிள்ல ஸ்டோரி லைன். அப்ப இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில அவனுடைய தோல்விக்கு காரணம் ஆக்கான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில யார் ஆக்கான்? மேபி someone in your family ஆக்கானை போல ரகசியமாகவே பாவம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை வெளிப்படையாக நான் கொண்டு வருவேன்.